Sony phones நம்ம கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இது காரணம் Sony இப்போ இந்தியாவில் ஃபோன்ஸ் விற்கிறது இல்லை. ப்ளஸ் Sony ஃபோன்ஸ் எதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டதே கிடையாது. ஏன்னா Sony ஃபோன்ஸில் அந்த ஷார்ப் எட்ஜஸ், அந்த டிஸ்பிளே குவாலிட்டி, சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கல எனக்கு அது கவர் பண்ணுற அளவுக்கு, இம்போர்ட் பண்ணி கவர் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. ஆனால் இந்த Xperia 5 Mark II இந்த ஃபோனில் Sony தாறுமாறாக சில விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன தடவை ஒரு Sony ஃபோன் கவர் பண்ணையில் எதெல்லாம் நான் நெகட்டிவ்னு நினச்சி சொன்னனோ அது எல்லாமே இதில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேயே இது ஒரு பெஸ்ட் ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் Sony சுத்தமாக பிடிக்காதுங்கிறதுலேருந்து, Sony ஃபோன்ஸ் இம்ப்ரெசிவாகவே இல்லைங்கிறதுலேருந்து, இது இந்த வருஷம் லான்ச் ஆனதுலேயே ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த ஃபோன் ஒரு தாறுமாறு ஃபோன், முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ இதுதான் Sony Xperia 5 Mark II வர பாக்ஸ். கொஞ்சம் பிளாண்டான பாக்ஸ் தான், பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவும் இல்லை. ஆனால் இம்ப்ரெசிவான விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி, 6.1 inch OLED, 4000 mAh பேட்டரி, Snapdragon 865 IP68 சர்டிஃபிகேஷன், சைஸ் மைக்ரோ SD. இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம். அந்த லிட்டை ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல ஒரு ப்ரொமோஷனல் லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Xperia 5 Mark II இதோட ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து இதை வெளில எடுக்கலாம். இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. இது குவிக் ஸ்டார்ட் கைட். இது இங்கிலீஷில் இல்லை, ஏன்னா நான் ஹாங்காங்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் 28mobile.com மூலமாக. ஸோ ஏதாவது ஃபோன்ஸ் இம்போர்ட் பண்ணணும்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் அவங்க தான். ஓகே, இப்போ நம்ம திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். இங்கே இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாக்ஸில் இயர்ஃபோன்ஸ் ரீப்ளேசபிள் டிப்ஸ்லாம் பார்த்து. அண்ட் எஸ், ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் இன்னமும் இருக்குது. சார்ஜர் 18 watts, அதுக்கப்புறம் ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் இயர்ஃபோன்ஸே இருக்குது, ஆனால் சிம் டூல் ஏன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி தோணுச்சுன்னா, நான் மிஸ் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த தடவை நான் மிஸ் பண்ணல. இங்கே சிம் ட்ரேயை நம்ம கையாலேயே ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு சிம் டூல் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இங்கே மெமரி எக்ஸ்பேன்ஷனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ஹைப்ரிட் ட்ரேங்கிறதுனால. ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன் இது டாப்பில் இருக்குது. ரைட்டில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஏன்னா டாப்பில் வால்யூம் கீஸ், அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டன். இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்பில்ட்டாக இருக்குது. இது ஃபாஸ்டான ஸ்கேனர். அதுக்காக இங்கே LCD டிஸ்பிளே தான் கிடையாது. ஜென்ஃபோனில் நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயும் OLED டிஸ்பிளே கொடுத்து, ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காமல் இருந்திருக்காங்க இந்த பிராண்ட் Sony. அதுக்கு அடுத்து உள்ள இந்த பட்டன் தான் பிரச்சனை. இது கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டெடிகேட்டட் கீ. இதை ஆஃப் பண்ண முடியாது, ரீமேப்பும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய தடவை இப்போ ஃபோன் கால் பேசலையும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எப்படியாவது இது ஒரு தடவை இந்த மாதிரி தான் எப்படியாவது ப்ரெஸ் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் எரிச்சலான விஷயந்தான். ஆனால் இதுக்கு அடுத்து உள்ள கீ இது ரொம்பவே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற 2-stage ஷட்டர் கீ கேமராஸ்க்கு. ஸோ கேமராஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க Sony அப்படிங்கிறது இதுலேயே காமிக்கிறாங்க. சோனியோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் ரொம்ப நாளாகவே அவங்க அந்த 2-stage ஷட்டர் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயும் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஃப் ப்ரெஸ் பண்ணால் ஃபோக்கஸ், ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் எடுக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவோ இல்லை ஒரு DSLR-ஓ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அதே ஃபீலிங் கிடைக்குது ஷூட் பண்ணையில். பாட்டமில் USB Type-C கேபிள், அப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸ்பீக்கர்னு வரையில் கீழே கிடையாது, ஏன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேக்கு மேலேயும் கீழேயும். இது 21/9 டிஸ்பிளேங்கிறதுனால எப்படியோ லென்த் அதிகம். ஸோ எதுக்காக பஞ்ச் ஹோல் நாட்ச்லாம் கொடுத்து அப்படின்னு Sony முடிவு பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு அது பெரிய நெகட்டிவாக தெரியல. ஏன்னா இது டோட்டலாக ஒரு அன்இன்டரப்டட் டிஸ்பிளே, பார்க்க தாறுமாறு டிஸ்பிளே. இந்த வருஷம் நான் யூஸ் பண்ண டிஸ்பிளேஸ்லேயே இது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதுக்கு எனக்கு இவ்வளோ இம்ப்ரெசிவாக இது இருக்கிறதுக்கு காரணம், ஏன்னா இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை, இந்த ஃபோனை நான் கவர் பண்ணலான்னு முடிவு பண்ணல. டிஸ்பிளே எப்படி இருக்க போகுது, முன்னாடி மாதிரியே மொக்கையாக இருக்க போதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடு தான் நான் உள்ளே போனேன். பட் அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயை பார்க்கல ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் பேனல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப ஒரு பிரைட்டான டேயில் வெளில போனீங்கன்னா மட்டும்தான் அதை நோட்டீஸ் பண்ண போகிறீங்க. பட் இல்லைனா நார்மலாக ஸ்க்ரீன் பிரைட்னஸ் நல்லா இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன் தாறுமாறாக இருக்குது, நிறைய கலர் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ட்வீக் பண்ணுறதுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஜென்ரலாக நல்லாவே இந்த டிஸ்பிளே பாப் ஆகுது. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது 21/9 பேனல்.
நிறைய கண்டென்ட் 16:9 தான் இருக்குது, இந்த வீடியோ 18:9. ஸோ இந்த மாதிரி எந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னாலும் சைடில் பிளாக் பார்ஸ் வரும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே Gorilla Glass 6ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இந்த ட்ரிபிள் கேமரா அரே இருக்குது. இதுக்கு நம்ம திருப்பி வருவோம். இப்போ பேக்கில் ஒரே கலர் தான் யூனிஃபார்மாக, திருப்பியும் பேக்கில் இங்கே ஒரே கலர் தான் யூனிஃபார்மாக, கிரேடியன்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே Gorilla Glass 6 ப்ளஸ் சைடில் இந்த கர்வ்ட் மெட்டல் இருக்கிறதுனால ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஆனால் ஈஸியாக வழுக்குது, ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஆனால் சோனிக்கு கிட்டத்தட்ட 0% மார்க்கெட் ஷேர் மொபைல்ஸில் இருக்கிறதுனால இதுக்கு ஆக்சசரிஸ் ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இந்த ஃபோனில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதோட வித்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு வசதியாக இருக்குது. இப்போது ஐஃபோன் 12 மினியோட அன்பாக்சிங்லேருந்து ஒரு சின்ன கட். இந்த ஃபோனோட வித் வந்து கம்மியாக இருக்க ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ திருப்பி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 12 Pro Maxல 78.1 மில்லிமீட்டர் வித், Note 20 Ultra 77.2, S20 Ultra 76, OnePlus 8T 74.1, ஐஃபோன் 12 மினி 64.2. ஸோ ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு ஃபோன். Xperia 5 Mark II இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்லாட் ஆகுது, 68 மில்லிமீட்டர். ஸோ நல்லா நேரோவாக தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் லென்த்தான டிஸ்பிளே. ஸோ டாப் லெஃப்ட் இல்லை டாப் ரைட்டில் கூட ரீச் பண்ணுறது கஷ்டம். பட் அதுக்காக சோனி வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே ஸ்வைப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் ஷேட் புல் டவுன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைட் சென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எட்ஜில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கேருந்து நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும். எஸ், சிங்கிள் ஹேண்டட் மோட் யூஸ் பண்ணலாம். இந்த மல்டி விண்டோவை ஜெஸ்டர்ஸால் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். சைடில் ஸ்வைப் பண்ணால் அது ஓப்பன் அப் ஆகும். இங்கே ப்ரீசெட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஆப் நீங்கள் எப்போவுமே காமனாக ஒன்றா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஸை ஒரே நேரத்தில் நீங்கள் டேரெக்டாக லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த சைட் சென்ஸ் பட்டனுக்கே நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸ், எந்த ஆப்ஸ்லாம் இதில் இந்த விண்டோவில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் ஆப் ட்ராவரில் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இங்கேருந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே உள்ள சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் 10 மைனராக தான் சோனி இங்கே ட்வீக் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் சென்ஸ் அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஏன்னா உள்ள ஸ்னாப்ட்ராகன் 865 சிப், 8 GB RAM, 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ நார்மல் இன்டர்ஃபேஸில் சோனி பண்ண சில சேஞ்சஸை பார்த்தோம். பட் சோனியோட மெஜாரிட்டி சேஞ்சஸ் கேமராஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டாண்டர்டான கேமரா ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குறது தான் இங்கே இருக்குது. பெருசாக புதுசாக எதுவும் சோனி இங்கே பண்ணல. போக்கா ஆப்ஷன், அதாவது பேக்ரவுண்ட் பிளர் ஆப்ஷன், பிரைமரி அல்ட்ரா வைட் டெலஃபோட்டோக்குள்ளே மாற்றி சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். ஆனால் நம்ம மோட்ஸ்குள்ளே போகையில் இங்கே ஃபோட்டோ ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு தனி ஆப்பை லான்ச் பண்ணோம். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ். இப்போது நீங்கள் ஒரு சோனி பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா இல்லை சோனி மிரர்லெஸ் கேமரா ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமாக இருக்கும். இங்கே ஃபோக்கஸ் செட் பண்ண முடியும், ரா ஜேபெக் ஒரே நேரத்தில் ஷூட் பண்ண முடியும், மீட்டரிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ சோனி வந்து இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட கேமரா டிவிஷன்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே பல வருஷமாக அவங்க கேமராஸில் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லா யூசர் ஃபீட்பேக் வச்சு இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். சும்மா நாங்களும் ஒரு ஃபீச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக ஆட் பண்ணதில்லை. இதே மாதிரி சினிமா ப்ரோ ஆப்பும் இருக்குது. ஸோ இதுலேயும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4K 120 FPS ஸ்லோ மோஷன் கூட ஷூட் பண்ணலாம். சாஃப்ட்வேர்லாம் ஓகே, பட் ஆக்சுவலான ஷார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 3 கேமராஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ப்ரைமரி கேமரா f1.7 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் ப்ளஸ் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. உங்களுக்கே இங்கே பார்த்தா தெரியும், இமேஜஸ் நல்லா ரிச்சாக வந்திருக்கு, இம்ப்ரெசிவாக இருக்குது. செகண்டரி அல்ட்ரா வைடில் ப்ரைமரியோட கலர்ஸை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இமேஜ் டீட்டெயில்டாக தான் இருக்குது. இங்கேயும் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா ஒரு டெலஃபோட்டோ, ஸோ 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. இமேஜஸ் திருப்பியும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இதுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டெடிகேட்டட் நைட் மோட் கிடையாது. பட் ஸ்டில் லோ லைட் ஷாட்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா டாப் ஆஃப் த லைன் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சூப்பரான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்ட் கேம் கிடையாது. இதை நான் வந்து எக்ஸ்பாக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் சாலிடாக இருந்துச்சு இந்த ஃபோனில். ஸோ நல்ல கேமராஸ், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வசதியான பில்ட், ப்ளஸ் கேமிங்க்கு டாப் ஆஃப் த லைன் ஸ்பெக்ஸ், இதெல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் டிவைஸ் மாதிரி தெரியுது.
ஹெட்ஃபோன் ஜாக் கூட கொடுத்துருக்காங்க, மற்ற நிறைய டிவைசஸில் இல்லாத மாதிரி மைக்ரோ எஸ்டி ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே இதில் இருக்குது. பேட்ரின்னு வரையில் 4000 mAh பேட்ரி, 0 to 50 கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். 18 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கல்ல அதை வச்சு. ஆனால் இந்த ஃபோனுக்கு 21 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3 வாட் வித்தியாசத்துக்கு ஏன் திருப்பி வாங்க வைக்க போகிறாங்க, யார் வாங்க போகிறாங்க எனக்கு தெரில. 21 வாட் சார்ஜரே பாக்ஸில் கொடுத்துருக்கலாம். பட் எனிவே அதுதான் சார்ஜிங்னு வரையில். ஸோ ஓவரால் இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் பேசினதை வச்சு உங்களுக்கு தெரியலனா எனக்கு இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக படுது. இந்த வருஷம் நான் கவர் பண்ண ஃபோன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் முதல்ல இந்த ஃபோன் கையில் வந்தவொடனே நான் முதல்ல பண்ண விஷயம் அந்த ஒரு சிம்மை உள்ளே போட்டு வெளில எடுத்து பார்த்தேன். ஏன்னா ஜென்ரலாக முன்னாடி நான் சோனி ஃபோன்ஸ் கவர் பண்ணல, சிம் 1லேருந்து சிம் 2 நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஒரு சிம்மை வெளில எடுத்து திருப்பி உள்ளே போட்டாலும் சரி, ஃபோன் ரீபூட் ஆகும். நான் கலாய்க்கல, உண்மையிலேயே ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் சிம்மை வெளில எடுத்து போட்டாலோ டேட்டா ஸ்விட்ச் பண்ணாலோ ஃபோன் ரீபூட் ஆகும். அந்த அளவுக்கு தான் அவங்க சாஃப்ட்வேர் கேவலமாக இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. எனக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே இந்த ஃபோனை பற்றி பாசிட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான். அந்த கேவலமான ஒரு பட்டனை தவிர பாக்கி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. சோனி இப்போதைக்கு இந்த ஃபோனை இந்தியாவில் விற்கல. இன்ஃபேக்ட் சோனி பெருசாக எந்த ஃபோன்ஸுமே இந்தியாவில் விற்கல. குளோபலாக $900 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு நல்லாவே ஆஃபர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு இதுதான் சோனியோட Xperia 5 Mark II. இந்த ஃபோன் உங்களுக்கும் இம்ப்ரெசிவாக தெரியுதா? இந்த ஃபோனில் சோனி நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ்பெஷலி 0% மார்க்கெட் ஷேர் உள்ள ஒரு மொபைல் பிராண்ட் கிட்டேருந்து இந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபோன் வந்திருக்கிறது உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய். ப்ளூ போஸ்ட் போடுறா டோமர் செஞ்சுட்டா போச்சு. கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணி ஆகணும். பட் சோனிக்கு இதை தான் சொன்னேன் எப்படியாவது ப்ரெஸ் பண்ணிடலாம். According to Merriam-Webster, used to say that some ஆல் தெரியல போடு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கறீங்கடா. மர தமிழே. கண்டிப்பா கேஸ் போட்டு யூஸ் பண்றது தான் கண்டிப்பா கேஸ் போட். தலை வலிக்குதே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?